முதல்வருக்கு வந்து இந்த நிதி ஆயோக் பற்றி யார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல, பிஎம் ஸ்ரீ கொடுக்கல, ஏவுதளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாக்கு போனதுக்கு காரணமே டிஎம்கே தான். ஏன்னா அங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே பேச வர்றாங்க. அப்போது இங்கேருந்து ஒரு மினிஸ்டர் போகிறாரு, ஃபுல்லு போதையில் போயிருக்கிறாரு. அவங்க பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து தமிழக அரசு அனுப்பிச்சிருக்கிற, இவங்ககிட்ட போயிட்டு என்னத்தரா பேசுறது அப்படி சொல்லிட்டு வாபஸ் போயிடுறாங்க. ஏடிஎம்கேங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் அவர் அந்த மாதிரி பேசுறார் அப்படின்னா அவருக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்ற முதல்வர் சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பா நான் பார்க்கிறேன். எல்லா விதத்துலையும் எல்லா விதமான குற்றங்கள்லையும் ஒரு அதிகரிப்பு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. டிஎம்கே வந்தாலே உடனே கிரைம் கிராஃப் மேலே போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு திட்டம் ஞாபகம் வருது. அழுகின முட்டைன்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் தான் உங்க பேரை சொல்ல போகுது. கள்ளச்சாராயம் உங்க பேரை சொல்ல போகுது. இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவ் இமேஜ் தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. நிதி ஆயோக்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பேசுனீங்களா? அது கிடையாது. 3 தலைமுறையா 50 வருஷமா நாங்க வந்து கட்சிக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது, வருமானமும் கிடையாது. அந்த அளவுக்கு கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சர்வே நீங்க போட்டீங்கன்னு சொன்னா நீங்க காசு வாங்கி தான் அதை போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பல பரபரப்பான செய்திகள் வந்து போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லா அண்ட் ஆர்டர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல யாருக்குமே எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, மக்கள் எல்லாருமே தன்னைத்தானே வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த கருத்தை பற்றி சிஎம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவருக்கெல்லாம் பதில் சொல்லி என்னை தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஆட்சியை பற்றி என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச விரும்பலை அப்படிங்கிறதையும் வந்து பகிர்ந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். அவர் வந்து முன்னாள் முதல்வர். ஏடிஎம்கேங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைவர். அவர் அந்த மாதிரி பேசுறார் அப்படின்னா அவருக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்ற முதல்வர் சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பா நான் பார்க்குறேன். இது வந்து ஆணவத்தினால ஏற்பட்ட பேச்சா அல்லது பயத்தினால் ஏற்பட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலேயே இந்த முதல்வருடைய இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிக்கத்தக்க ரெஸ்பான்ஸு, எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கரெக்டாக தான் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாடை எந்த லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும். சட்டம் ஒழுங்குங்கிறது லாஸ்ட் 4 இயர்ஸாகவே படு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா விதத்துலேயும் எல்லா விதமான குற்றங்கள்லேயும் ஒரு அதிகரிப்பு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. டிஎம்கே வந்தாலே உடனே கிரைம் கிராஃப் மேலே போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இது பேசும்போது அவர் சொன்னிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசை குறை சொல்ல எதுவும் கிடைக்காததால் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ் வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஏகப்பட்ட குறைகள் இருக்குது அரசுக்கு மேலே குறைகள் ஒன்று தான் இருக்குது. அரசுக்கு மேலே எந்த விதமான திருப்தியும் யாருக்குமே ஏற்படலைங்கிறது தான் உண்மை. அவர் வந்து முதல்வர் வந்து ஒரு கனவுலகில் தான் நிற்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுக்கிறோம், சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நாங்கள் நல்லது செய்வோம் சொன்னார். ஏதாச்சும் ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏதாச்சும் ஒரு திட்டம் வரிசையாக நான் சொல்லட்டுமா? அவங்களுடைய திட்டம் என்னென்னு சொல்லட்டுமா? லேட்டஸ்ட் திட்டம் தெய்வ செயல் ஒரு திட்டம். தெய்வ செயல் திட்டம் தான் அவங்க கொண்டு வந்த திட்டம் இப்போ லேட்டஸ்ட்டாக. அதுக்கு முன்னால் ஜாஃபர் சாதிக் திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாமே ஒரு திட்டமா? இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைத்தார், இந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்தப்பட்டனன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் முதல்வருடைய பெயரை சொல்லும் திட்டங்கள். ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் எப்படி சார் இருந்தது? ஜெயலலிதாவுடைய பேரை சொல்கிற மாதிரி அம்மா உணவகம் இருந்ததா இல்லையா? அவங்க பேரை சொல்கிற மாதிரி அம்மா குடிநீர் இருந்ததா இல்லையா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழை நீர் சேகரிப்பு திட்டம் இருந்ததா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு 16 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் கொடுத்தாங்களா இல்லையா?
11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரே ஸ்ட்ரைக்கில் அவங்க வந்து சாங்ஷன் பண்ணினாங்களா இல்லையா? இந்த மாதிரி என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறேன். இருக்கிற ஒரே ஒரு காப்பர் ஸ்மெல்ட்டிங் பிளான்ட்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை மூடினதுக்கு காரணமே வந்து டிஎம்கே தான். அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை தூண்டி விட்டு, சார் எல்லா ஃபேக்ட்ரிஸ்லேயுமே கழிவுப் பொருள் வரும். அந்த கழிவுப் பொருளை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, மாசு கட்டுப்பாடு ஆணையம் இருக்குது. அவங்க தான் அதை டீல் பண்ணணும். இவங்களை தூண்டி விட்டு அந்த ஃபேக்ட்ரியை மூட வச்சு இன்றைக்கி 1 லட்சம் பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது. அதாவது அந்த ஃபேக்ட்ரி ப்ளஸ் அந்த ஃபேக்ட்ரி சுற்றி இருக்கிற மற்ற தொழில்கள் எல்லாமே நசிஞ்சு போன நிலைமை. நான் என்ன கேட்குறேன், நித்தி ஆயோக் போனீங்கல்ல, தமிழகத்துக்குன்னு ஏதாவது திட்டம் அங்க சொன்னீங்களா நீங்க? இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லி விவகாரத்தை பத்தி எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அரைச்சமாவே தான் அரைச்சிக்கிட்டு இருக்காரு. டெல்லிக்கு நான் போகும்போது வெள்ளை கொடியோ காவி கொடியோ வந்து எடுத்துட்டு போகல அப்படிங்கறத பிரஸ் மீட்டிங்ல குறிப்பிட்டு பேசுறேன். காவி கொடி இல்ல சார், உங்க கையில காவி கொடி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உரிமை கொடி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது அங்கே போய்ட்டு உங்களுடைய உரிமையை நிலைநாட்ட போகிறீங்களா அல்லது உங்களுடைய உரிமையை கோரி பெற போகிறீங்களா? தட் இஸ் நாட் த பிளாட்ஃபார்ம். அது உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. முதல்வருக்கு வந்து இந்த நிதி ஆயோக் பற்றி யார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல, பிஎம் ஸ்ரீ கொடுக்கல, வெள்ளத்தடுப்புக்கு கொடுக்கல, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அப்படி கிடையாது. அது இங்கே போய் உங்களுக்கு மாநிலத்தினுடைய அடுத்த 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறீங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டெர்லைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியுமா? அந்த திட்டத்தை நீங்கள் அங்கே அறிவிச்சிருக்க வேண்டாமா? க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபோர்டு ஃபேக்ட்ரி, கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கார் ஃபேக்ட்ரி நாங்கள் கொண்டு வரோம் உங்களால் சொல்ல முடிஞ்சுதா? ஃபோர்டையே திருப்பி கொண்டு வரோம்னு உங்களால் சொல்ல முடிஞ்சுதா? ஸ்டெர்லைட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த சேலஞ்ச் எடுத்துக்க முடியுமா உங்களால்? பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் 1 வருஷத்தில் நாங்கள் வந்து மொத்தமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? 8 வழிச்சாலை, சேலம் 8 வழிச்சாலை எவ்வளோ வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது? ஒன்று அந்த பக்கமாக போகணும், இல்லைன்னா திருவண்ணாமலை பக்கமாக தான் போகணும் நீங்கள். அதாவது இந்த வழியாக, அதாவது ஆத்தூர் வழியாக தான் போகணும். நேராக டைரெக்டாக ரூட்டே கிடையாது சேலத்துக்கு. சொல்லுங்களேன். ஏன்னா ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்னா அது. அப்போது எவ்வளவு எதிர்ப்பு நீங்கள் தெரிவிச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஒரு செங்கல் கூட வைக்கல நீங்கள். அதே மாதிரி இது குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டா வந்து அந்த ஏவுதளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாக்கு போனதுக்கு காரணமே டிஎம்கே தான். ஏன்னா அங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே பேச வர்றாங்க. அப்போது இங்கேருந்து ஒரு மினிஸ்டர் போகிறாரு, ஃபுல்லு போதையில் போயிருக்கிறாரு. அவங்க பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து தமிழக அரசு அனுப்பிச்சிருக்கிற, இவங்ககிட்ட போயிட்டு என்னத்தரா பேசுறது அப்படி சொல்லிட்டு வாபஸ் போயிடுறாங்க. அப்போ தான் அது வந்து ஆந்திர பிரதேசுக்கு போகுது. தமிழ்நாடு இழந்தது. போதையில் எங்கே போனாங்க? அந்த கூட்டத்துக்கு பேச வர அமைச்சர் எங்கே நடந்தது? டெல்லியிலையா? இங்கே சென்னையில் நடந்த மீட்டிங் அது. போதையில் வந்து இவர் வந்து பேச போகிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, இவர்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளில போயிடுறாங்க, டெல்லிக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நிலைமை சொன்னதுக்கப்புறம் தான் அதை அவங்க ஸ்ரீஹரிகோட்டாவை வந்து இப்போ செலக்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசில் இருக்குது. குலசேகரப்பட்டினத்தில் எவ்வளோ வருஷமாக இருக்குது அந்த மேட்ரு. அந்த இது அது பக்கத்தில் இது இருக்கு இல்லையா, அது என்னது, கூடங்குளம் அனல் மின் நிலையம், அதை யார் தூண்டி விட்டது? அது ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு? காரணமே இதெல்லாம் தான், இந்த மாதிரி அரசியல் போராட்டங்கள் தான். அதாவது டிஎம்கே கையில் எடுக்கிற அரசியல் போராட்டங்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இப்போ இருக்கிற 9.69% டபுள் இருக்கணும் சார். இங்கே இருக்கிற பொட்டென்ஷியலு, இங்கே இருக்கிற மேன் பவரு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கனிம வளம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 13-14% கிளாக் பண்ணணும் வளர்ச்சியில். 9% முக்கி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணமே டிஎம்கே தான். ஒரு புதிய முதலீடு வரல. இந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்னங்க பண்ணீங்க? ஏதாச்சும் ஒரு திட்டம் உங்களுடைய பேரை சொல்கிற மாதிரி அறிவிச்சிருக்கீங்களா? இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம். எனக்கு ஒரு திட்டம் ஞாபகம் வருது. அழுகின முட்டைன்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் தான் உங்கள் பேரை சொல்ல போகுது. கள்ளச்சாராயம் அது உங்கள் பேரை சொல்ல போகுது. இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவ் இமேஜ் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. நிதி ஆயோக்கில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் பேசுனீங்களா? அது கிடையாது. அப்புறம் நீங்கள் என்ன விமர்சனத்தை நீங்கள் எப்படி தவிர்க்க முடியும்? ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு பிரபல ஆங்கிலேய பத்திரிகையாக இருக்கக்கூடிய இந்தியா டுடே வந்து ஒரு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த சர்வேல மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி வலுவாக உள்ளது. இந்தியா முழுக்க அந்த கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய லெவலில் மற்ற மாநில முதல்வர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு அந்த பத்திரிகையில் சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்கறது இந்த சர்வே? கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி, இதெல்லாம் வந்து மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதை பண்ணிக்கிறாங்க. விழிஞ்சம் ஏர்போர்ட், இப்போ விழிஞ்சம் துறைமுகத்தை எப்படி சார் பண்ணாங்க அவங்க? அதே மாதிரி கேரளாவில் காசர்கோடு, பெங்களூர்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னா காசர்கோடு, காஞ்சங்காடு, காசர்கோடு, அங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் திருவேண்டரம் வரைக்கும் அந்த நெடுஞ்சாலை வந்து ரொம்ப வருஷமாக காங்கிரஸ் அரசு கடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் அரசு இருந்தது கேரளாலையும், அவங்க அதை பண்ணுறதுக்கு விடலை. நிதின் கட்கரி தான் அவர் சொல்கிறாரு. அவர் யார்? கம்யூனிஸ்ட்டுக்கும் பாஜகவுக்கும் அப்படி துருவ தூரம். இது ஒரு தெற்கு துருவம், அது மேற்கு இது வடக்கு துருவம், அந்த மாதிரி. அப்படியும் கூட நிதின் கட்கரி பினராயி விஜயனை கன்வின்ஸ் பண்ணுறாரு, இந்த மாநிலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோடு போட்டால் தான் வளர்ச்சி வரும் அப்படின்றாரு. உடனே ஓகேன்றாரு. அடுத்த வருஷத்துக்கு தான் அடுத்த வருஷம் 2027 அந்த கம்ப்ளீட்டாக 600 கிலோமீட்டர் ரோடு ரெடி ஆயிரும். விழிஞ்சம் போர்ட் வந்தாச்சு. இன்னுமே அதாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மத்திய அரசுக்கிட்ட பேசி அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய நிதி நிலைமை கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அது வேற விஷயம். மற்ற மாநில முதல்வர்கள்லாம் இதை பற்றி கவலையப்படலை. நீங்கள் இந்தியா டுடேவுடைய அந்த சர்வே பற்றி நீங்கள் கேட்குறீங்க, அது எப்படி சர்வே எடுத்தாங்கங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து இன்னைக்கு தமிழக ஊடகங்கள், அதாவது எழுத்து ஊடகங்களாக இருக்கட்டும், காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும், 90% மேலே எல்லாமே டிஎம்கேக்கு ஜால்ரான் தான். ராம் இங்கிலீஷில், ஹிண்டு, விகடன், குமுதம், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பாருங்கள், எல்லாமே டிஎம்கேக்கு ஜால்ராவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து விளம்பரம் கிடைக்கிறது. விளம்பரத்தை தவிரவும் இவங்க வந்து இந்த முன்கள பணியாளர்களுக்குன்ட்டு சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய புகழ் மட்டுமே பாடிக்கிட்டு இருப்பாங்க. கொஸ்டின்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி ஊடகங்கள் மாதிரியா நடக்குது. ஊடகங்கள் வந்து இன்றைக்கி தட்டி கேட்க வேண்டாமா? 10 ரூபா வாங்கினது உண்மையா இல்லையான்னு கேட்க வேண்டாமா? டாஸ்மாகில் நிர்வாக சீர்கேடு இருக்கா இல்லையாங்கிறத கேட்க வேண்டாமா? கலால் வரி ஏய்ப்பு இருக்குங்கிறது இங்கே கேட்கணுமா வேண்டாமா? மத்திய அரசு வந்து இராணுவ தளவாடங்களை எக்ஸ்போர்ட் பண்ணணும், 50,000 கோடி 1 லட்சம் கோடின்னு பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 50,000 கோடி ரூபா சாராயம் விற்றுட்டு அதையே நீங்கள் வந்து 1 லட்சம் கோடி விற்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க வேண்டாமா? பெண்கள் பாலியல் பற்றி தட்டி கேட்க வேண்டாமா? தெய்வ செயல் பற்றி தட்டி கேட்க வேண்டாமா? அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே அவர் நீக்கலையே. வேற தேஜ் பிரதாப் யாதவ் அவர் வந்து ஒரு பழைய வீடியோவை போட்டுட்டார் அப்படின்னு உடனே லல்லு பிரசாதே பண்ணிட்டாரு. லல்லு பிரசாத் என்ன 6 வருஷம் அவரை நீக்கி வைக்கிறேன் கட்சியிலிருந்து. இது பண்ண வேண்டாமா? தெய்வ செயலுக்கோ இல்லைன்னா தம்பி ஞானசேகரனுக்கோ இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க டிஎம்கேல. அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் எப்படி இந்த மாதிரி இந்த இந்தியா டுடேவும் இதில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஊடகங்கள் இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக இருக்கும்போது அதில் இன்னொரு இங்கிலீஷ் ஊடகமும் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான். இதுக்கு முன்னாலே அவங்க 45% சொன்னாங்க, நான் நம்பலை. 35% விஜய்க்கு இருக்குன்னு சொன்னாங்க, நான் நம்பலை. ஆனால் அதை எல்லாத்தையுமே புறக்கணிக்கிற மாதிரி, பொய் என்று நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழக ஊடகங்களில் 2 பேர் கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அவங்களுடைய சப்போர்ட்டின் பெயரில் தான் இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கா? கண்டிப்பாக இது வந்து அந்த அவங்களுடைய கருத்துக்கு அந்த இந்தியா டுடே ஓட்டுற கருத்து கணிப்பு வந்து கண்டிப்பாக இவங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அது எந்த விதமான இதுவும் கிடையாது. அடிமட்டத்தில், அதாவது டிஎம்கே வந்து ரொம்ப கட்டுக்கோப்பான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எந்த கட்டும் கிடையாது, எந்த கோப்பும் கிடையாது. அங்கே வந்து எக்கச்சக்கமான புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்குது. கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்குது. அதாவது அவங்கவங்க வந்து பல்வேறு டைரக்ஷன்ஸில் அந்த கட்சியை இழுத்துட்டு போகிறதுக்காக முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிருப்தி, கீழ் மட்டத்தில் அதிருப்தி இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், ராஜா என்ன சொன்னார் 2 நாள் முன்னால், சம்பாதிக்க முடியாத டிஎம்கே கழக கண்மணிகளுக்கு வந்து கவலைப்பட வேண்டாம், 2026க்கு அப்புறம் நீங்களும் சம்பாதிச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் குடும்பம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சா இல்லையா?
முதல் குடும்பம் மட்டுமே பெரிய பெரிய ஊழல் பண்ணி கொள்ளையாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கழகத்தில் வேலை பண்ணுற மூணு தலைமுறையாக போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் சொல்கிறாங்க. அந்த அவங்களுடைய அந்த கோபம் தான் நம்ம வந்து வெளிப்படுவதை பார்த்தோம். எப்போ பார்த்தோம்? 2022 அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த பிறகு அந்த பஞ்சாயத்து தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள்லாம் நியமனத்தில் நம்ம பார்த்தோம். கட்சியினுடைய ஆணையே மீறி அவங்க வந்து பதவியில் ஒட்டிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து மேயர் எலெக்ஷனில் பார்த்தோம். 2 வருஷம் கழிச்சு சில மேயர்களெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. கோவை, நெல்லை, மதுரை இந்த மாதிரிலாம். அங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இது இருந்தது. பெண்கள்லாம் முன்னால் வந்து 3 தலைமுறையாக 50 வருஷமாக நாங்கள் வந்து கட்சிக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது, வருமானமும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக மாநில அமைச்சர்கள் முன்னால் வந்து பொங்கினது, குமுறினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்குது, மக்களிடையே பரவலான அதிருப்தி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சர்வே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் காசு வாங்கி தான் அதை போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்க? அப்படி தான் அர்த்தம் அதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், எவ்வளவோ ஏதாவது இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஏதாவது டீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். சரி, போட்டு வைக்கலாம், பிம்பத்தை கிரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி பிம்பம் வந்து ஏற்கனவே பயங்கரமாக அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். 1991 பயங்கரமான அடி வாங்கிச்சு டிஎம்கே. 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க. துறைமுகமும் இன்னொன்று இங்கே பக்கத்தில் எங்கேயோ வளர்கிற பக்கம் எங்கேயோ, அது துறைமுகம் சீட்டு கூட அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டார், வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. அப்புறமா 2011 இதே மாதிரி தான். 2011 1991 அதுக்கு காரணம் வந்து ஜெயலலிதாவுடைய தொகுதியுரிப்பு. ஒரு எம்எல்ஏ, ஒரு பெண் எம்எல்ஏ எப்படி நாகரிகமாக நடத்த வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு டிஎம்கே முதல்வர் கருணாநிதிக்கு முன்னாலேயே புடவை பிடிச்சி இழுக்கிறாங்க, தலையை பிடிச்சி இழுக்கிறாங்க, ரவிக்கையை கிழிக்கிறாங்க. எவ்வளோ பயங்கரமான கொடூரம் சார் அது. அதனுடைய பலன் அவங்க அனுப்பிச்சாங்க. 2006-11 ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சி, கருணாநிதியுடைய கடைசி ஆட்சி. அதுக்கு அதை எதுக்கு கம்பேர் பண்ணலாம்? 2002, 2001, 2006 ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருந்தது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் இதை கம்பேர் 1991-96 ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருந்துச்சுல, அந்த ஆட்சியோட நீங்கள் இதை கம்பேர் பண்ண முடியும். அதை விட மோசமான ஆட்சி நில அபகரிப்பு, சட்டம் ஒழுங்கு கம்ப்ளீட்டாக இதை விட மோசமாக இருந்தது. இப்போ அதை விட மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு. அப்போது பரவாயில்ல, கருணாநிதி ஓரளவுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தார், போலீஸ் வந்து அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் திருப்தியே இல்லை. இந்த கண்டிஷனில் மூத்த தலைவர்களும் இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் சப்போர்ட்டுக்கு முன்னால் வரல, தோழமை கட்சிகளும் யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டேன்றான். அதனால தான் முதல்வரும் துணை முதல்வரும் தங்களை தாங்களே காத்து கொள்வதற்காக அறிக்கைகள் விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு சர்வே கொண்டு வர முடியும்னு சொல்லுங்க பார்க்கணும். ஓகே சார், அங்கே தான் எனக்கு டவுட் வருது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.